அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதிகரித்த நிலத்தடி நீர் மாசு அப்படின்னு சொல்லி நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் பற்றி ரீசெண்டாக மத்திய அரசாங்கத்துடைய சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணியும் இன்னும் பல தரவுகளை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஏல் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏல் யூனிவர்சிட்டி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தடி நீர் மாசு தொடர்பாக ஒரு ஆய்வு நடத்தியிருப்பாங்க. அதில் உலக அளவில் 180 நாடுகளில் இந்தியா 141வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அதாவது நிலத்தடி நீர் அதில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன் எல்லாமே மோசமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சமீபத்தில் நம்மளுடைய சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட் நடத்தின அந்த ஆய்வுலையுமே பார்த்தோம்னா இந்தியாவில் நைட்ரேட் நம்மளுடைய நிலத்தடி நீரில் நைட்ரேட் யுரேனியம் போன்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஸோ உலக சுகாதார அமைப்பின்படி பார்க்குறப்ப நைட்ரேட் அளவு வந்து பார்த்தோம்னா 1 லிட்டர் தண்ணியில் 50 மில்லிகிராம்ஸ் இருக்கலாம். சரிங்களா? WHO டேட்டா படி பார்க்குறப்ப 1 லிட்டர் தண்ணியில் 50 mg வந்து இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது 50 mg per லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது WHO படி. அதே மாதிரி யுரேனியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 30 parts per billion இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? யுரேனியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 30 parts per billion இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது வந்து WHO லெவல்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அக்செப்டட் லெவல்ஸ் அப்படிங்கிறது நைட்ரேட்டுக்கு 45 மில்லிகிராம் பெர் லிட்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? 45 மில்லிகிராம் பெர் லிட்டர் இது வந்து பார்த்தோம்னா நைட்ரேட்டுக்கு. இதுவே யுரேனியம்க்கு பார்த்தோம்னா 30 parts per billion. இதே தான் நம்மளும் வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான அளவுகளை தாண்டி நம்மளுடைய நிலத்தடி நீரில் நைட்ரேட் கண்டென்ட்டும் யுரேனியம் கண்டென்ட்டும் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் அந்த நைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும். மனிதர்களுக்கும் சரி நம்மளுடைய எக்கோசிஸ்டத்துக்கும் சரி. மனிதர்களுக்கு என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிளட்டோட ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். இதுவே நமக்கு என்விரான்மெண்ட்ல பார்த்தோம்னா நைட்ரேட் கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு ரன் ஆஃப் வாட்டர்ல போய் குளங்கள்ல ஏரிகளில் போய் நிறையிறப்போ அந்த குளங்கள் ஏரிகளில் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த வெஜிடேஷன் அந்த குளங்கள் ஏரிகளில் செடிகள் அந்த ஆல்கள் ப்ளூம் அப்படிங்கிறது ஏற்படும். சரிங்களா? இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியில இருக்கக்கூடிய சூரிய ஒளி வந்து அந்த நீர்நிலைகளுக்கு உள்ள போகாது. உள்ள இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்லாம் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் வந்து ஒரு பாதிப்பு. இதுதான் வந்து ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன்லையும் சரி என்விரான்மெண்ட்லையும் சரி. இப்போ என்னென்ன மாநிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாமே நைட்ரேட் கண்டென்ட்டாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா யுரேனியம் மாசுபாட்டிலையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல பஞ்சாப் பார்த்தோம்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 10ல் 3 கிணறுகளில் பார்த்தோம்னா நமக்கு யுரேனியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மை காரணம் அப்படிங்கிறது ஜியோஜெனிக் ப்ராசஸ், அதாவது புவிசார் செயல்முறைகள் அப்படின்னு சொல்றாங்க. லைக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் ஏற்றம், நிலத்தடியில நிகழக்கூடிய வேதியியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான காரணங்களால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நைட்ரேட் கண்டென்ட் யுரேனியம் கண்டென்ட்லாம் அதிகமாகுது. அதே மாதிரி ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறதும் ஒரு ரீசனா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அவங்களோட வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணாம அப்படியே வந்து நீர்நிலைகளில் கலந்து விடுறாங்க இல்லையா? இந்த மாதிரியான காரணங்களும் வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி நமக்கு பைகார்பனேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கப்ப அது யுரேனியம் வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிற காரணங்களும் இருக்கு. சரிங்களா? ஸோ முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸசிவ் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதும் இண்டஸ்ட்ரியல் வாட்டர்ஸை ட்ரீட் பண்ணாம அந்த எஃப்ளூயன்ஸை ரிலீஸ் பண்றது தான். சரிங்களா? ஸோ இதே தான் நமக்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அவங்க நடத்தின ஆய்விலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நீர்நிலைகள்லையுமே அதிகப்படியா இந்த நிலத்தடி நீரை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உட்படுத்தும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்னா இந்தியாவில் நிலத்தடி நீரை அதிகமாக எடுக்கிறாங்க. அதில் வந்து நமக்கு இந்த மாதிரி நைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, யுரேனியம் கண்டென்ட் அப்படிங்கிறதுலாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பியூரிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ மாநிலங்களில் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்ஓ டெக்னாலஜி அப்படிங்கிறது பல மாநிலங்களில் கம்மியாக தான் இருக்குது. அடாப்ஷன் ரேட் அப்படிங்கிறது கம்மி தான். ஒரு சில மாநிலங்களில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளிவரக்கூடிய இந்த கழிவு நீர்களை வந்து நம்ம
கிட்டத்தட்ட 70% ட்ரீட் பண்ணாமல் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி நிலத்தடி நீர் எடுக்கிறதையும் வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவில் நிலத்தடி நீர் மாசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான கண்டென்ட்னா நமக்கு நைட்ரேட் அளவு எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 45 மில்லிகிராம்ஸ் பெர் லிட்டர் அஸ் பர் இந்தியா ஸ்டாண்டர்ட்ஸ். அதே மாதிரி யுரேனியம் 30 பார்ட்ஸ் பெர் பில்லியன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம். நன்றி.